வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ ஆரோவில்ல இருக்க கிருஷ்ணா மெக்கன்சியோட சாலிட்யூட் ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குது, அங்கே இருக்க ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வெஜ்ஜு மட்டும்தான், நான்வெஜ்ஜு கிடையாது. கிருஷ்ணா மெக்கன்சியோட சொலிட்யூட் ஃபார்மில் இருக்கும். அவரோட 16 வயசில் இந்தியா ட்ரிப் வந்தப்போ இன்ஸ்பயர் ஆகி இந்தியா ரொம்ப பிடிச்சி போய் ஆரோவில் வந்து செட்டில் ஆனார். இங்கே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவர் இந்த ஃபார்மிங் பர்மாகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரொடக்டிவ் ஃபுட் ஃபாரஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு வித் லோக்கல் பிளான்ஸ். நாங்கள் வந்து ஃபுட்ஸை புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய யூனிக்காக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஸ்மூதீஸு ஜூஸஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறோம். செம்மையாக இருக்குது. வழக்கமாக பார்க்குறதோட இந்த மெனுலாம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் இப்படிலாம் பிளேட்டிங் பண்ணி சாப்பிட மாட்டோம், டெக்கரேட் பண்ணி. பட் இங்கே டெக்கரேட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. இது வந்து சாமையில் செஞ்ச ஒரு, அப்புறம் இது வந்து ராகியில் செஞ்ச அடை, அண்ட் இது வந்து பப்பாயா சாலடு போட்டு ரா செஞ்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பைனாப்பிள் இருக்குது. அப்புறம் இங்கே ஊறுகாய் வச்சுருக்காங்க. இது வந்து வாழைத்தண்டில் செஞ்ச கூட்டு. அப்புறம் இது வந்து ஸ்பினாச் பாலக்கீரை தானே, ஸ்பினாச்சில் செஞ்ச பொரியல், கீரை பொரியல். அப்புறம் இது சாம்பார் பருப்பு போட்டு இதில் இது கிட்ட காமியா, இது என்னன்னு தெரியல. இது வந்து பார்க்க குட்டி பீன்ஸ் மாதிரி தெரியுது. பட் இதில் இது என்னன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். அண்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து ஃபுல் தால். ஆஃப் த கேமரா என்ன சொல்லுவார்? நல்லா இருக்கு நிஜமா. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ரிவ்யூ எப்படி இருக்கு? C'est bon, c'est bon. தமிழ் comment on dit en தமிழ்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே நல்லா இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே. ஆம்பியன்ஸ் ரொம்ப காமான பிளேஸ் தான். ஃபுட்டு தான் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்குது. மோஸ்ட்டாக ராவாக சாப்பிட்றதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. ஃபைப்ரஸாக சாப்பிட்றோம். வீட்டில் அடிக்கடி செய்யாதது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறது நல்லா. இது வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக சாப்பிடாம வீட்லேயும் இப்படி ஸ்பெஷலாக செஞ்சு ஏதாவது நீங்களே புதுசாக ஒரு டிஷ்ஷு க்ரியேட் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் குக் பண்ணாமல் ஓரளவுக்கு க்ரீனாகவே இருக்கிற மாதிரி குக் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி மசாலா போட்டு அதை தீச்சி அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. சொல்கிறேன் நீ அவங்க போய் பீட்சா பர்கர் கேட்டுவாங்க. இப்படியும் சாப்பிடணும் இப்படியும் சாப்பிடணும். இப்படி நீ வந்து 10 வருஷத்துல ஒருதான் இப்படி சாப்பிடுற. இதான் ரியல் கண்டென்ட். புதுசாக இருக்குது இந்த டேஸ்ட்டே. எனக்கு டேஸ்ட் அவ்வளோவா இருக்கான்னு நினைச்சேன். நல்லா காரமாக லைட்டாக அந்த பெப்பர் காரம் தெரியுதா? இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கான்னு நினைப்போம். ஆனால் நல்லா டேஸ்ட் இருக்கு. இதில் போட்டு சாப்பிடலாம். ஆக்சுவலி சாம்பார் தானே, சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது அதே மாதிரி தான். ஃபோர்க்கில் ஊற்றி சாப்பிடு. இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா எல்லாம் சத்தாக இருக்கும். ஐயோ, ஹெல்த்தி ஃபுட்டுன்ட்டு சாப்பாடு கேவலமாக இருக்குன்னு நினச்சேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். சில இடத்துல அந்த ராவாக செஞ்சு தருவாங்க. இது ரா ஃபுட்டு நல்லா தான் இருக்கும். இதை கொஞ்சம் அம்மாட்ட காமிச்சோன்னா அவங்க இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ண போகிறாங்க. சாப்பிட்டோம், நான் சாப்பிடுவேனே. ஆறிடாத, நான் காலி பண்ணிட்டேன். பிடிச்சிருக்கு. Celle qui gère la cuisine, je pense. இது வந்து ஜிலாயா? ஜிலாய். எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் பெருசாக தெரில. நன்னாரி சர்பத் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை நாங்கள் என்ன நெட்டில் பார்த்துட்டு நாங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லுவோம். இது எப்படி இருக்கு சொல்லு. ஸ்வீட்டாக இருக்கு. சோர் சாப் தானே அது பேர். தமிழில் என்னன்னு தெரியல. சோர் சாப்னா ஓகே. நாங்கள் இதையும் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறோம். என்ன ஆச்சுடி? எறும்பு தானே. அது எவ்வளவு பெருசு தெரியுமா? அங்க போய் பாரு. இது கடிக்காதே.
இது இல்ல பெரிய எறும்பு சொல்றாடா. அதோ இதுவா? ரெட் கலர்ல இங்க பாரு. அமிர்தவல்லி என்னும் சீங்கில் உடலுக்கு நல்லது. அமிர்தவல்லி மூலிகை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த அறியப்படுகிறது. இப்போது கொரோனா தொற்று நாடு முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த தேர்வு. இதை அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பேருன்னா அமிர்தவல்லி இல்லைன்னா அமிர்தவல்லி அலையா சீக்கிரி. எதை பற்றி பேசிட்டு இருக்கணுமா? கிலாய். கிலாய் கிலாய். ஸோ இதுதாங்க அது. இது கிலாய் அல்லது அழியாத தேன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதுதான் அந்த லீஃப். ஓ ஓ ஓகே. லாஸ்ட் ஃபுட் வேஸ்ட் எல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து நம்ம சாப்பிட்ட தட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சு அந்த பேஸ்கெட்டில் வைக்கணும். அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற க்ளீனர் இருக்கும், மல்டி பர்பஸ் பயோ என்சைம் க்ளீனர். இதில் போட்டுட்டு மீதி வேஸ்ட்டு நாங்கள் வீட்டில் வேலை செய்யணும். ஸோ வந்து ஐயோ வேலை செய்கிறா மாடல் அப்படிலாம் சொல்லி நான் கலாய்ச்சிடுவேன். நீயே உன்னை கலாய்ச்சிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அவங்க தான் எனக்கு கலாய்க்க முன்னாடி நானே கலாய்ச்சி ஆஜராயிடும். அதனால நெயில் ஆர்ட்லாம் பண்ணி போட்டு பாத்திரம் கழுவா. அது என்ன வாட்டர் ப்ரூஃப் தான், ஒன்றும் ஆகாது. நம்ம சும்மா வாஷ் பண்ணியாச்சு. வீடியோ எடுக்கிறதுனால தானே எல்லாம் லைட்டாக கழுவி டேஸ்ட். அதெல்லாம் கிடையாது, ஒழுங்காக தான் கழுவும். மூடு பேச்சுலர் மேன், பேச்சுலர்ஸ் லைஃப் அப்போ எப்படி வாழறது? இப்படி தான் வாழணும். கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஆமாம், உன்னை விட ஒரே ஒரு வயசு கம்மி. நம்பாதீங்க மக்களே, நம்பாதீங்க. ரொம்ப போய் சொல்கிறாங்க. 23 ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம். ஆமாம், 23 கிடையாது, 24 தான் ஆகுது. 22 தானே சொல்கிறாங்க. பாருங்களேன், அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இந்த பயோ என்சைம் க்ளீனாக சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து நிறைய வரல, எல்லாமே நேச்சுரல். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு க்ளீன் பண்ணணும்னு தெரில. மேபி அதை பற்றி நான் போய் படிக்கலான் இருக்கேன். பயோ என்சைம் க்ளீனர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்க. பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது நான் வந்து பார்க்குறேன். ஓகே, சீக்கிரம் கழுவிட்டு வாங்க. ரெக்கார்ட் டைம் 2 மினிட்ஸ்க்கு பாத்திரம் கழுவி இருக்கீங்க நீங்கள். க்ளீனாக கழுவணும்னா அப்புறம் எப்படி? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? கட்டுக்கழுவுற எக்ஸ்பீரியன்ஸா? ஆமாம், ரெண்டுமே. ஊர்லாம் மெஷினில் கழுவுவோம். இல்லை, நல்லா இருக்கு, நல்ல கான்செப்ட் தான். ஆர்கானிக் சோப்பு. நான் யோசிக்கிறேன், எங்கள் அம்மா வந்து எங்கள் ஃபார்ம் டூர் கூப்பிட்டுட்டு வரலாமான்னு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டதுனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஆனால் அவங்க கார்டனிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் டூர் மாதிரி. ஏன்னா இங்கே வந்து சாட்டர்டே வந்து ஃப்ரீ 1 hour ஃபார்ம் டூர் கொடுக்குறாங்க. அவங்களோட பேஜ் சாலிட்யூட் ஃபார்மில் போய் செக் பண்ணால் இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து போய் எப்படி ஃபார்ம் என்னென்ன பண்ணுறாங்க இங்கே அப்படி சொல்லிட்டு கற்றுக்கலாம், ஆர்கானிக் ஃபார்மிங். அண்ட் ஆல்சோ அவங்க ஹாஃப் டே ஃபார்ம் டூர் ஆல்சோ கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லித்தராங்க. அதுவும் அவங்க பேஜில் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஹாஃப் டே டூருக்கு வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுவும் அவங்க வெப்சைட்டில் மெயில் ஐடி இருக்கும். மெயில் பண்ணி கூட கேட்கலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து கூட அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரிச்சு கூட நீங்கள் இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ நல்லா இருக்குது, நேச்சராக. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா புதுசான ஃபுட்டுலாம் ட்ரை பண்ணி. நீ முதல்ல தெரிஞ்சுக்கோடி, நீவே வந்து சொல்லியிருக்கா. இப்போ வந்து கிலாய்னு ஏதோ ஒரு இது சாப்பிட்டோம், அதுவே எங்களுக்கு புதுசாக இருந்தது. அதை நாங்கள் நெட்டில் போட்டு நாங்கள் தெரிஞ்சு அது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி சார்ஸ் ஆஃப் சம் ஜூஸ் இருந்தது, அதுவும் நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மாதிரி நிறைய வித்தியாசமாக இங்கே இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃபுட்ஸில் என்னென்ன ஆர்கானிக்கான இது இருக்குது, அதனால நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது இன்னொரு நல்ல விஷயம் தானே. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம லைஃப்பில் இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன்.